السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وآل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. இனி மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகளை நோக்கி கட்டளையாக சொல்வது: யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்ஹுலூ ஃபீ ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவன் முபீன். நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்திக் கொள்ளாது தொடர் வசனமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்: ஷைத்தானின் அடிச்சுவத்தை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவன் முபீன், அவன் உங்கள் பகிரங்க மோசமான விரோதியாக இருக்கிறான். தொடர்ச்சியாக ஒன்றோடு தொடர்ந்து வருது. இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் விசுவாசிகளுக்கு கட்டளைகளை நோக்கி போகாம ஆப்போசிட் சைடு சொல்றான்: கவனமா இருங்க, ஷைத்தான் அடிச்சோட்டை பின்பற்றிடாதீங்க. அவர் உங்க டேஞ்சரான எதிரி உங்களுக்கு. இதைத்தான் ஆதி தந்தைக்கும் அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இதைத்தான் சொன்னான்: அவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து சொர்க்கச்சோல் இறக்குவதற்காக பகிரங்கம் முனைப்போடு இருக்கிறான். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து ஆதமுக்கு நாம் சொன்னோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது. ஆதம் சும்மாலாம் கீழே இறக்கல. உங்களை ரொம்ப இப்லீஸ் ரொம்ப டேஞ்சரான ஆளு, உங்களை எப்படியா சொர்க்கத்தை விட்டு கீழே இறக்கணும் முடிவு எடுத்துட்டான். ஆகவே அவன் கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்கிறான். கவனமாக நல்லா எச்சரிக்கை சொன்ன மாதிரி நமக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகள் சொல்கிறான்: இறை விசுவாசிகளே, மனிதர்களை நீங்கள் சொல்லலை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்க விசுவாசம் கொண்டுட்டீங்க, அதனாலலாம் நீ எல்லாம் சொர்க்கம் திறந்துருக்கு, வாங்க வந்து படுத்துக்கிடுங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, உத்ஹுலூ ஃபீ ஸில்மி காஃபா, மார்க்கத்தில் முழுசா நுழைங்க சொல்லிட்டு திருப்பி சொன்ன வார்த்தை திருப்பி எச்சரிக்கை பண்ணிட்டான். ஏன்னா ஷைத்தான் அல்லாஹ்ட்ட வாக்குறுதி வாங்கிட்டு அந்த பூமிக்கு வந்தான். நான் முந்தி ஓதிய வசனம் அல்லாஹ் சொல்றான், 7வது அத்தியாயம் 17வது வசனம். அல்லாஹ் அவன் சொல்றான்: நிச்சயமாக நான் அவனுக்கு முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் வழி கெடுப்பேன். மனிதனுக்கு என்ன சொன்னான்னா, அவனுடைய முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் நான் வழி கெடுப்பேன். ஆக அவர்களில் பெரும்பாலானவரை நன்றி செலுத்துவராக நீ காண மாட்டாய். நம்முடைய முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் நம்ம வழிகெடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் சொன்னபடி கரெக்டாக நடக்கிறான். அவனுடைய வாக்குறுதி அவன் மாறல. அவன் தெளிவாக இருக்கான். எப்படி அவன் உலகம் அழிக நாள் வரைக்கும் அவனுக்கான காலம் இருக்கிற வரைக்கும் நம்மளை வழிகெடுத்து கொண்டே இருப்பான் என்றால், அந்த எச்சரிக்கை உணர்வோடு நம்ம வாழுகிறோமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. நம்மை சுற்றி பேர் ஆபத்து சூழ்ந்திருக்குன்னு ஒருத்தர் தகவல் சொல்றாரு: உங்களுக்கு ஆபத்து இருக்கு, வெளியே போகாதீங்க, ரொம்ப டேஞ்சர், நீங்க வெளியே போனால் ஒரு உளவு நிறுவனம் உங்களுக்கு செய்தி சொல்லுது, வெளியே போனால் உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க ஆயத்த அழிக்கோமே எடுத்துக்கிடுங்க. அவருக்கு எவ்வளவு டேஞ்சர் லைஃப் இருந்து அவருக்கு எல்லா உளவு நிறுவனம் சொல்லதான் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணார் அவரு?
அதையும் தாண்டி நடந்துச்சா இல்லையா? அதே மாதிரி நமக்கு எச்சரிக்கை சொல்லப்படுது, கவனமா இருங்க அப்படின்னா. அல்ல இதே மாதிரி தான் சொன்னான், உனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் அண்ட் லெஃப்ட் சுத்தி வந்துகிட்டே இருக்கான், கவனமா இரு, உன்னை ஸ்லிப் பண்ண வைக்கிற ஈஸியா செஞ்சிருவான் அவன், கவனமாக இரு என்று சொல்லிட்டு, யாரு? உன் ஆதி தந்தை நேரடியா என்கிட்ட கிளாஸ் பாடம் எடுக்கப்பட்டவர் யாரு? அல்லாட்ட நேரடியாக வகுப்பு எடுத்தப்பட்ட மாணவர் யார் சொல்லுங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாட்ட நேரடியாக வகுப்படுத்தி நேரடியாக அத்தாட்சிகளை கண்ணால கண்ட மனிதரே சறுக்க வச்சுட்டான். நல்லா கவனிச்சு பார்க்கணும். நாமெல்லாம் இன்னும் அத்தாட்சி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல அத்தாட்சியில வானபூமி பார்க்கிறோம். விண்ணுலகத்தை அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கண்ணால பார்த்த மனிதனா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களே ஸ்லிப் பண்ண வச்சுட்டான். அப்படின்னா நம்மளாம் எந்த மூளைக்குங்கிறது அல்லாஹ் சொல்லலாம், கவனமா இருங்க. இன்னொரு இடத்துல குர்ஆன் வசனம் பேசுது, அவன் நீங்கள் காணாதவாறு நீங்கள் பார்த்திருக்காத முடியலையில் உங்களை அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களை அவன் கண்காணிக்கிறான். எதுக்கு? எந்த இடத்துல உன்னை வீழ்த்த முடியும் என்பதை அவன் கண்காணிச்சுட்டே இருக்கான். அதுக்கு அவன் செய்யற காரியம்னு உள்ளங்கள்ல வஸ்வாசையை போட்டு வைப்பான். உள்ளங்கள்ல உங்களுக்கு சந்தேகமான எண்ணங்கள், ஊசலாட்டங்களை, தவறு செய்வதற்கான ஊசலாட்டங்களை சைத்தான் செய்வான். அது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ஸோ எல்லா நிலைகளையும் நம்மளை வீழ்த்துவதற்கு சைத்தான் தயாராக இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொன்னான், அதுக்கு டிஃபெண்ட் பண்ற ஒரே வழி என்ன தெரியுமா? அதான் அல்லாஹ் சொன்னான், யாய் கொல்லதீனா உதுகுலுகி சில்மிகா, மார்க்கத்துல முழுசா நுழைங்க. மார்க்கத்துல முழுசா வந்தீங்கன்னா இந்த சைடு டேஞ்சர் இருக்காது. மார்க்கத்துல யூதர்களை கொண்டு ஒரு பகுதியை எடுத்து மற்றொரு பகுதியை மறுக்கக்கூடியவர்களாக ஆக்கி விடாதீர்கள். அவன் என்ன செஞ்சா, தனக்கு சாதகமான எடுத்துட்டு பாதகமான என்ன யூதன் ஒதுக்கிட்டான். இதே நிலைப்பாடு முஸ்லிம்கள்ட்ட வரும் என்று சொன்னால் நம்ம ஷைத்தான் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சருகுவோம். ரொம்ப கவனமாக இருங்கள் என்று அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறான். நம் சமூகம் மார்க்க விஷயங்கள்ல பெரிதாக அக்கறை காட்டுவதாக நாம் கருத முடியாது. மேலிழந்த வாரியாகத்தான் நம்ம மார்க்கத்தை நுனிப்புல் மெய்வதை கொண்டு மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். முழு இஸ்லாமத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அது குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் முடியும். குர்ஆனை அறிந்து கொள்ளாமலே குர்ஆனுடைய வாழ்க்கையை நோக்கி நான் போயிருவேன் அப்படின்னு யாராவது சொன்னா நம்மை விட மடையன் யாரும் இருக்க முடியாது. எப்படின்னா, நான் படிக்காமலே தேர்வு எழுதுவேன் என்று சொல்வதை போலதான். நான் படிக்காமலே தேர்வு எழுதுவேன், நான் பிற முஸ்லீமை பார்த்து நான் வாழ்ந்துக்கிடுவேன்னா அடுத்த பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சுக்கிடுவேன். புரியுதா? அடுத்த பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சிடுவேன்னு சொல்றது தான் பிற முஸ்லீமை பார்த்து வாழ்ந்துக்கூடன்னு சொல்றது. எப்படிப்பா, எங்க நன்னா அப்படி இருந்தாரு, எங்க அத்தா அப்படி இருந்தாரு, எங்க ஜமாத்து கிழிச்சுது, இந்த ஜமாத்து கழிக்குது, நன்னா கழிச்சதை வச்சுலாம் இஸ்லாம்னு வாழ்ந்தோம்னா நம்ம காப்பி அடிக்க கணக்கு தான். ஒரிஜினல் மாணவனா தேர்வு எழுதுறா இருந்தா என்ன செய்யணும்? அருள்முறை திருக்குறானை நாம கற்கணும், படிக்கணும், ஆர்வம் காட்டணும். படிக்கிற யாழியா கேள்வியான இருக்கு இன்னைக்கெல்லாம் எல்லாமே வந்துட்டு, உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வந்துட்டு. அப்படி என்றால் அதை அறிந்து கொள்ளாமல் சைத்தான்ட்டு எஸ்கேப் வர ரொம்ப கஷ்டம். சைத்தானுக்கு மீள்றது ரொம்ப கஷ்டம். திருப்பி சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கைங்கிறான், ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்றான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் ஒண்டியார்களே, நம்ம பார்க்குற நம்ம முஸ்லீம் சமுதாயம் ஒரு ரெகுலேஷனுக்குள்ள இருக்குதா? உண்மையை பேசுங்க. இந்த சமுதாயம் ஒரு ரெகுலேஷனுக்குள்ள, ஒரு கட்டமைப்புக்குள்ள வாழ்கிறோமா? நம்ம அப்படி நம்மளால சொல்ல முடியுதா? அப்படி இருப்பதாக ஒரு போலியான மாயை தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா நாம ரெகுலேஷனுக்குள்ள இல்லை, நமக்கு சுய கட்டுப்பாடும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் தான் கட்டுப்பட்டவர்கள் வாயளவில் சொல்கிறேன் ஒழிய முழு சமுதாயமாக நம்மளால வெட்டி சமுதாயமாக ஆக்கி காண்பிக்க முடியல. இந்த உம்மத்துக்கு கண்டிருக்கிற கடமைகளை நாம் உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி சொல்லும் ஒவ்வொரு தனிமனி முஸ்லீமுக்கும் கடமையாக்குறான். நோன்பை சொல்லும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாக்குறான். ஜக்காத்து செல்வம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் கடமையாக்குறான். சதக்கா இருப்பரும் இல்லாதவரும் செய்யுங்கள். ரெண்டு பேருக்குமே, இல்லாதவருக்கும் உண்டு, இருப்பருக்கும் சதக்கா கடமைதான். ஆனா உம்மத்துக்குன்னு கடமை என்று வருகும் பொழுது அல்லாஹ் சொல்றது நிறைய விஷயங்கள் இதில் ரெண்டு மெயினான தெரியுமா? ஒண்ணு, முஸ்லீம்களே உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள், கோழைகளாகி பலம் ஒன்றி போவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க கௌமுக்கு சொன்ன வார்த்தை, இது உம்மத்துக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, தயவு செய்து பிரிஞ்சிடாதீங்க. தயவு செய்து நல்லா சொல்லலை, நான் சொல்றேன். அல்லாஹ்க்கு தயவு செய்யலாம் தேவையில்லை. நீங்க பிரிஞ்சிடாதீங்க, யூ வில் கெட் வீக்கர், நீங்க வீக் ஆயிருவீங்க. ரெண்டாவதுமா கோழை கவர்ட் பிகம் யூ கவர்ட், கோழைகள் ஆயிருவீங்க. அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கை வார்த்தை சொன்னான் பாருங்க. இது உம்மத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன வார்த்தை, கௌமுகளுக்கு செய்யக்கூடிய சொன்ன வார்த்தை. அடுத்து அல்லாஹ் சொன்னா, இந்த உம்மத்தினுடைய வெற்றியை எங்க இருக்குன்னா, உம்மத்தினுடைய கண்ணியம் எங்க இருக்குன்னு கேட்டா, குன்தும் ஹைர உம்மத் வஉஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம்.
காரணம் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இந்த உம்மத்துடைய தர்ஜாவை அல்லாஹ் உயர்த்துவதாக சொல்கிறான். இந்த சமுதாயம் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் போது மட்டும்தான். அப்ப தனி மனிதனுக்கான கடமைகளை மட்டும் நான் சரியா இருந்துட்டேன், ஐ எம் பெர்ஃபெக்ட் இன் மை பிரேயர், சலாத்துல கரெக்டா இருக்கிறேன், இந்த நோன்பு நான் முன்பின் சுன்னத்து எல்லா நோன்பு நான் கடைபிடிக்கிறேன், இவன் ஐ எம் பேயிங் ஜக்காத்தை நான் கொடுக்குறேன், என்னன்னா நீங்க சொல்லிக்கிடுங்க. ஆனால் நாம் சொசைட்டியாக செய்ய வேண்டிய கடமை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா ஆபத்து எதை நோக்கி வரும்னு கேட்டீங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. இந்த இஸ்லாத்தை நோக்கி ஆபத்து வரும், இந்த மார்க்கத்தை நோக்கி ஆபத்து பாய்ந்து வரும். நல்லா கேளுங்க. கவலை கொள்வது என்பது ஒரு நல்ல முஸ்லீம் உமர் அலிகளாகலாம் அதுக்கு அர்த்தாட்சி. அல்யோம் அக்குமத்தில் அக்கும் தீனுக்கும் அத்மூத் அலைக்க நேமற்ற எளிதிலக்கும் இஸ்லாம் அதீன். அந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, என் அருட்கடையை கொண்டு நாம் பூர்த்தி செய்தோம் அல்லாஹ் அந்த வசனம் இறைக்க போது ஒரு சாராருக்கு பகையும் குரோதம் உண்டானது. யாருக்கு? யூதர்களுக்கு. இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கியிருந்தால் இதைத்தான் நாங்கள் பெருநாளாக கொண்டு அறிவிப்போம் என்று சொன்னோம். ஏன்னா தௌரா வேதத்தில் அல்லாஹ் மார்க்கம் முழுமையடைந்துன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துக்கு அல்லாஹ் சொன்னா ஹஜ்ஜத்தை விதால வச்சு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி தந்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். அழுத காரணம் என்ன தெரியுமா? இதுதான் இங்கதான் ஈமானுடைய வேலை இருக்கு. அப்ப சொன்னாங்க, அவர் அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வசனம் இரவு நேரடி என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, முழுமையடைந்த எந்த ஒன்றும் தேய்ந்து விடத்தானே செய்யும் என்றார்கள். முழுமையடைந்த எந்த ஒன்றும் தேய்ந்திருந்தானே செய்யும் யார சொல்லலாம் அப்படின்னு. உமர், நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள். என்ன சொன்னாங்க? சொல்லிட்டு உமர் அழுதாங்க. உமர், நீங்கள் உண்மையே சொன்னீர்கள், இந்த மார்க்கம் தேய்ந்துரும். நாங்கள் மார்க்கம் தேய்ந்து எப்படி போகணும்? ஒரு கட்டம் வரும், சுபல் என்ற பழங்கால சிலையை தேடி பிடித்து இந்த சமுதாயம் வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறி போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்போ இதுக்கிடையில நல்லா கவனிங்க, இந்த நேரங்கள்ல இப்படி தேய்ந்து விடக்கூடாது என்று கவலைப்படுவர் யார்? இல்ல நான் தொழுறேன், நான் கரெக்டா இருக்கேன்னு மட்டும் நினைப்பது சரியா? இல்ல, இது ஆபத்து நோக்கி மார்க்கம் போய்கிட்டு இருக்கு. இதற்காக கொடுக்கப்பட்ட விலைகள் கணக்கில் அடங்காத விலைகளை கொடுத்தாங்க. உடல், உயிர், பொருள், இன்பம், உலக வாழ்க்கை இன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது வாழ்ந்தாங்கன்னு சொல்றதை விட இந்த பூமியில் கொஞ்ச காலம் தங்கினார்கள். தங்கிய காலம் என்னன்னா எல்லா நேரமும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்க பசி, பட்டினி, சோதனை, பகைவர்களுடைய துன்பங்கள், யுத்த களங்கள், அதுல வரக்கூடிய நஷ்டங்கள், கைகால் இழப்பு, உயிரிழப்பு, பொருள் இழப்பு, உறவுகள் இழப்பு, ஹிஜ்ரத் பண்ணி நாடு விட்டு நாடு போய் தங்க இடாமல் ஓடுறது, வாழ்க்கையே சோதனையாக அமைந்தது. இப்படியெல்லாம் செய்துதான் இந்த இஸ்லாத்தை என்ன செஞ்சுட்டாங்க? இந்த மார்க்க முழுமையான வசனம் இறங்கும் போது எப்படிப்பட்ட நிலையில் சகாபை பெண்களில் பல தன் கணவன்மார்களை இழந்திருந்தார்கள். குழந்தைகள் கையில் இருந்தன, ஆனால் குழந்தைகள் அனாதைகளாக, தந்தை இல்லாத அனாதைகளாக இருந்தன. இப்படித்தான் மார்க்கம் முழுமையாச்சு. இப்ப நினைச்சு பாருங்க, எனக்கென்று நான் தொழுகிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் சரியா நின்று இழந்தது இஸ்லாத்தை நாம் பாதுகாத்த கடமைக்குள்ள வருவோமா? இப்போ சமுதாயமா செய்ய வேண்டிய கடமை ஒண்ணுக்கு வருதா இல்லையா? முஸ்லிம் சமுதாயமாக நன்மை ஏவி நீங்கள் தீமையை தடுக்கணும். சாதாரணமான ரோல் இல்லை. ஏன்னா இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த கொடையிலே மாபெரும் கொடை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பிலே மிகச்சிறந்த படைப்பாக மனிதனாக நம்மை படைத்தது. அதற்கே காலமுள்ள நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த மறுத்ததால் அவன் சபிக்கப்பட்டான். இரண்டாவது, எத்தனை கோடான கோடி மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடியவர்களை நேர்வழி செலுத்துவதாக சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாம் எந்த விலையும் அதுக்கு கொடுக்கல. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறான். அதற்கு நன்றியை காலமுள்ள செலுத்திட்டே இருக்கலாம். மேலும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் என்ற அழகிய வாழ்க்கை நெறிய தந்திருக்கான். இதே ஒரு மதமாக முஸ்லிம் சமுதாயம் மாத்திட்டோம், மதமாக ஆக்கிட்டோம். இது மிகப்பெரிய வாழ்க்கை நெறி. எப்படிப்பா உட்காரணும், எப்படிப்பா சாப்பிடணும், எப்படிப்பா ட்ரெஸ் போடணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன கடலாம் போடக்கூடாதுப்பா, எந்த மாதிரி பெண் எடுக்கணும், பெண்ணுக்கான கேரக்டர் என்னவா இருக்கணும், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்போது என்னப்பா பண்ணணும், விருந்து வச்சா எப்படிப்பா, எல்லாம்ப்பா ஒரு இஸ்லாம் சொல்லும். பிற சமுதாயத்தில் எல்லாம் இருக்கு. அது கொள்கைகளாக வெறும் தத்துவங்களாகவும் பாடல்களாகவும் இருக்கு. வெறும் தத்துவங்கள் தான். இஸ்லாம் வாழ்க்கை நிறைய சொல்லல, ஹேட் டு புட் மாதிரி பான் டு பரியல், பிறப்பிலிருந்து மரணிக்கு வரை எல்லாத்தையும் சொல்லித்தரும் அழகிய மார்க்கத்தை தந்திருக்கோம். இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த உம்மத்தாக கடவுள் வேலை செய்ய தவறிட்டா நம்மை விட நஷ்டவாளி யாரும் இல்லை. கண் முன்னாடி இஸ்லாம் சிதைந்து போவதை பார்க்கும். இஸ்லாம் சிதைந்த என்ன தெரியுமா? இந்த பூமியின் கண்ணியம் சிதைந்து போகும். இந்த பூமியின் கண்ணியம் சிதைந்து போகும். நீங்க கண்ணால பார்ப்பீங்க. அதுக்கு அத்தாட்சி தான் முந்தா நேரத்தை நம்ம தெருல இந்த ஒரு நடிகை விசிட் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் போய் நான் இந்த வேட்டையாடினாங்க. இஸ்லாத்தை வேட்டையாடினாங்க. முஸ்லீம் பையங்களும் உண்டு,
ஹிஜாப் அணிந்த பெண்கள் என்று கட்டின புருஷனை வெளிநாட்டு டாட்டா காட்டி அனுப்புற மாதிரி அவனுக்கு கார் மேல ஏறிட்டு கை காட்டி வழி எடுக்கிற கேவலமான கூட்டங்கள். அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னான்? லா யகுருன்னக தகுலுபில்லதீன கஃபரு பில் பிலாத். காபிர்கள் நகரங்களை சுற்றி திரிவது உங்களை மயக்கிற வேண்டாம். யார் அவன்? ஹோயஸ்ஸி, யார் அவன்? நடிகன், கேவலமான நடிகன். வெக்கமில்ல. நீங்க எல்லாம் போய் எவெல்லாம் பார்த்தீங்களோ, எவெல்லாம் பொண்டாட்டியை கூட்டிட்டு போனோம், எவெல்லாம் பொண்டாட்டியை போவதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அல்லாட்ட மண்டையோட சஜ்தா பண்ணி மன்னிப்பு கேட்டுக்க. அந்த இடத்துல உன் பொண்டாட்டி செத்தான்னு வச்சுக்க விபத்துல, நீ சொல்லுடா பாப்போம், என் பொண்டாட்டி ஈமானோட செத்தான்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியுமா? வார்த்தைகள் பெண்கள் எப்படி விடுதா? நாங்க எப்படி நேசிக்கிறா? இறை தூதரை நேசிப்பதை போன்ற வார்த்தைகள் அதெல்லாம் தாண்டி உயிருங்க எங்களுக்கு. அவரை பார்க்கலன்னு பைத்தியம் பிடிக்குங்க, அழுகையா வருதுங்க. போர் முடிஞ்ச உடனே அம்னாட்ட சொன்னாங்க, அம்னா உங்க போர்க்களத்தில் உங்கள் சகோதரர் கொல்லப்பட்டார் அப்படின்னாங்க. என்ன இன்னாலில்லாஹ அப்படி ஷாக்கிங்கா இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது சொன்னாங்க, அம்னா போர்க்களத்தில் உங்க தந்தையும் கொல்லப்பட்டார். அடுத்த அதிரடியா செய்தி சொல்லுதாங்க, இன்னாலில்லாஹ அப்படி கண்ணு அப்படியே மயக்கமா வருது. ஏன்னா பெண்ணை விட தந்தையை நேசிப்பு யாருமே இருக்க முடியாது. மகள் தான் தந்தை அதிகம் நேசிப்பா. ஆனா இன்னொரு கணவன் வீடு வாழ்க்கை போனோடனே அந்த மடியெல்லாம் மறக்க வேண்டிய கட்டாயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விதியாக்கிட்டான். அப்படிதானே? வமின் ஆயாத்தின் ஹலக்ககும் மின் அன்ஃபுசிஹிம் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்தத ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக ஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கர். கணவன் மனைவி என்ன ஒன்றிலிருந்து ஒன்றை படைத்த ஒருவரை அன்பாலும் கிருபையால் நாமே கட்டி அமைத்தவர் ரஹ்மத். ஸோ இந்த அன்பு அங்கே பாஸ் ஆகி போயிட்டு, இந்த அன்பு இங்க அங்க போயிட்டு தந்தை இறந்த செய்தி கேட்டு தடுமாறுகிற பெண்மணி அடுத்த செகண்ட் அடுத்து செஞ்சாங்க, ஹம்னா உன்னுடைய கணவர் முஸாஃப் பின் உமைரும் கொல்லப்பட்டார். இடி விழுந்த மாதிரி கண்ணில் நீரை கட்டியிருந்த நீர் ஒரு அப்படியே ரோலாய் ஓடி தண்ணீர் ஓடி வந்தது. எல்லாம் கேட்டு கிடைச்சிருந்தாங்க, அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் இறை தூதரை பார்க்கணும்னாங்க. நல்லபடியா இருக்காங்களான்னு கேட்டாங்க. இந்த அன்பு அல்லாஹ் மீதும் அவனது தூதர் மீதும் இந்த மார்க்கத்தின் மீதும் வேண்டுமானால் உங்கள் பெற்றோர்கள் மீதும் உங்கள் கணவன் மீது உங்கள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். ஊதாரி நாய்கள், சினிமா நடிகை நாய்கள் மீது இருக்கக்கூடாது. அந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் உண்டு. நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கணும், பார்த்துட்டேன்னு துடிக்கிற, பார்க்க முடியலன்னு அழுகிற. இந்த கண்களின் நரக நெருப்பு சோடாக்கி அழிக்கட்டும் யா அல்லாஹ். நாசத்தை தரையது பெண்களுக்கு உண்டாகும். ஒரு முஸ்லிம் என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். நல்ல ஆம்பளைகள் வீட்டுல இல்ல, நல்ல சமுதாயம் இல்ல இல்ல, பெட்டைகள் அவுத்து விட்டுருக்கு, ஆட்டம் போடுதாளுங்க. இவளுக்கு தொழுகையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா முக்கால போட்டுட்டு போய் நிக்காத முஸ்லீம் தன்னை அடையாளம் காட்டுறது. கழுத பேவலி கழட்டிட்டு டிஸ்கார்ட் போட்டிருப்பான எவனுக்கும் தெரியாது. லீவ் போட்டுட்டு போனவன் குதிக்கிற வெயிலம் மிருகங்களோட போகாது. இவனை யுத்தகலத்துக்கா போறீங்க? அல்லாஹோட பாதையில அல்லாஹுடைய தூர் சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும் உங்கள் பெண்கள் உங்கள் கைமீறி. இந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திருப்பி ஒன்ஸ் ஐ ரிமைண்ட் யூ. ஒரு காலம் வரும், இந்த தலைப்புக்கு ரிலேட்டடான ஹதீஸ் அது. உங்கள் பெண்கள் உங்களை கைமீறி போவார்கள் என்றார்கள். இரண்டாவது, உங்கள் பெண் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்றார்கள். மூன்றாவது, நீங்கள் ஜிஹாதை அறவே துறந்து விடுங்கள் என்றார்கள். ஆணுக்கு இந்த சம்பவம், ஆண் ஜிஹாத்தை விட்டுருவான், பொம்பளை பிள்ளைகள் வீட்டு கட்டு மீறுவார்கள், உங்க தறி கட்டி ஓடுவார்கள். சகாபா என்ன கேட்டான் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் நடக்கும் என்றார்கள். இதை விட கொடுமையான நடக்கும் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே இதை விட என்ன கொடுமையான நடக்குன்னாங்க. ஆம், நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுப்பதை விட்டு விடுவீர்கள் என்றார்கள். நன்மையை தீமையை தடுப்பது எண்ணிலிருந்தே என் வீட்டில் ஆரம்பித்தா இந்த கூட்டம் வெளியேறுமா? வாசல் விட்டு வெளியேறுவாளா? இல்ல ஜமாத்துகள் கட்டமை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையா? நீங்கள் ஜமாத்துகளோடும் கூட்டமைப்புகளோடும் சேர்ந்து வாழுங்கள். தனித்திருக்கும் ஆட்டைத்தான் ஓநாய் வேட்டையாடு, அதே போன்று ஈமானை வேட்டையாடும் உங்கள் தனிமை ஜமாத்தோடு நெருங்கி வாருங்கள். ஜமாத்து கட்டமைப்பு என்னைக்கு இந்த பூமியில உடைகிறதோ அன்றைக்கு இந்த சமூகம் தறிகட்டு ஓடும். ஆணும் பெண்ணும் கண்டனம் முன்னாடி ஓடுவார்கள். அவன் தான் என் உயிர் என்பார்கள். பார்க்க ஜம்மா பார்த்துட்டேன் தாங்க முடியல. பரவச நிலை இல்லாத சமூகத்தை உருவாகும்.
ஒரு ஜனாசா வீட்டில் ஜனாசா தொழில் முடிச்சு நின்றுட்டு இருக்க ஒருத்தன் வேகமா வந்து பேர சொல்லலை, நம்ம ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது? இங்க ஜனாசா தவப்பனை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான், ஜனாசா விழிச்சுட்டு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன அக்கறை தெரியுதா? எனக்கு மண்டை கிண்ணுன்னு ஏறுது. சும்மா நான் அடக்கி பேசுறான். அல்லாஹ் பயப்படாத கூட்டம் வருவான், வெறி பிடிச்சு அலைகிறானுங்க. வெறி பிடிக்கும். எனக்கு ஒரு சட்டையை பிடிக்கினா கூட ஒரு காரணம் இருக்குது, கலர் பிடிச்சி ஏதாவது சொல்லணும். இந்த சட்டை உழைக்கான்னு பார்ப்போம். கத்திரிக்காய் வாங்கினா கூட என்ன செய்வோம், அது நல்ல கத்திரிக்காவா சூத்த கத்திரிக்காய்னு பார்த்து வாங்குறோம். உலகம் அப்படித்தானே, நல்லதை தானே, குறைந்த காசு வந்து இருப்பதை நல்லதை தேர்ந்தெடுப்போம். என்னடா தகுதி உள்ள தேடுறீங்க? அல்லாஹ்வுடைய சொன்னாங்கல்ல, ஒரு காலம் வரும், இறுதி கால அடையாளம் என்ன? தகுதியற்றவர்கள் ஒரு புக்கு வருவார்கள், கண்ட நாயெல்லாம் உட்காருவான். அப்ப மூமின் யாரு? அவனுக்கு அல்லாஹ் சொன்னா, நான் நன்மையை தீமையை பிரித்து அறிக்கக்கூடிய கையில கொடுத்துட்டேன். இவன் குர்ஆனை கையில ஏந்தியவனால கிளியர் கட்டா கண்டுபிடிக்க முடியும், ஹூ இஸ் மை லீடர், யார் என் தலைவர், யாரை நான் வழிகாட்ட எடுக்க முடியும் என்று குர்ஆன் பேசிடும். குர்ஆன்னா யார் பேசுறா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான் என்றால் அறிவு வேண்டாமா? அறிவு வேண்டாமா? சினிமா ரசிகர்களா, உனக்கு இஸ்லாமியடா சம்பந்தம்? மடையர்களே, சினிமா ரசிகன் என்றாலே நீ காஃபிர் ஆகிவிடா, வெட்டி போயிடா, காஃபிர் ஆகிவிடா, பொட்டைகளை காஃபிர் ஆயிருங்க. நீங்க சினிமா ரசிகன், அவன் பாடல் ஆடல் அந்நியான பாடல் ஆடல் ரசிகன், நீனா ஹூ யூ ஆர்? நீங்களாம் யாரு? எப்படி உங்க இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் வந்தது? நீங்க அங்கேயே வேட்டையாட, ஈமான் வேட்டையாடப்படுது, ஈமான் வேட்டையாடப்படுது. உங்க மனசு அவன் நல்ல நடிக்கான், நல்ல நடிப்பை பற்றி சத்தியம் பண்ண நீங்க யாருடா? உங்களுக்கு இந்த சமுதாயம் என்னடா சம்பந்தம்? இந்த சமுதாயத்துக்கு நடிப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க? இங்க இஸ்லாத்தை நடிக்கிறவன் தான் முனாஃபிக். இஸ்லாத்தை மாதிரியே வேஷம், அவன் நயவஞ்ச நடிப்பு. ஆனால் முஸ்லீமா இருந்துட்டு how can be a fan of your actor? நடிகைக்கும் நடிகனுக்கு எப்போட்டா நீங்க ரசிகன் ஆகிறீங்க? ஏடுகார கும்பல்களா, ஏடுகார கும்பல்களா. தொலாட்டினா அல்ல, ஒரு ஜமாத்தோட தொழலை என்றால் எல்லாத்தையும் ஜமாத்தை நிறுத்தி வச்சு வீட்டை போய் தீ வச்சு கொடுத்துணும் அப்படி சொன்னாங்க. ஒட்டைகள் மானும் தொழாமல் மணிக்கணக்கா காத்து கிடக்கு. ஆயிரக்கணக்கான குடிகாரன், போத, கஞ்சா, சினிமா வெறியன், வேர்வன் நாட்டத்தோட உள்ள புகுந்து மோதுறாங்க. முஸ்லீம் பெண்கள் மோதுற ரசித்து போறோம் வெக்கங்கட்டவளுங்க. இதுக்கு ஆண்மகன் துணை ஃபுல்லா, புருஷனு ரசிங்க, மகன் ரசிங்க, அம்மா வழி அனுப்பி விடுறான். உன் தலைவன் வந்தான் போய் பாடுறா, செத்தா தஞ்சாவூர்ல செத்து போனான் விபத்துல, என்னன்னு கூட அவன் கேட்கல. 41 பேரை மையத்தானதுக்கு போய் வீட்டை வந்து, அல்லா இப்படி கேடு கட்டவனை எல்லாம் எப்படிரா உங்களுக்கு மனசு வருது? அல்லாவே, இந்த நேரத்துல களிமா வாயில வருமாடா? அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் போது லாயிலா நெஞ்சு அடைச்சா லாயிலா வருமா? வருமா சகோதரியே, வருமா சகோதரன், வருமாடா வாயில வருமாடா? பைக் ஓட்டிட்டு போறோம்ல, வேகம் ஓட்டிட்டு போறான் வச்சுங்க, ஆக்சிடென்ட் 100 தாண்டி வண்டி போகுது, திருச்சிட்டு வண்டி அன்கண்ட்ரோல், தூக்கிட்டு கண்ணன் தூக்கிட்டு இப்ப தெரிய போது சாக போறோம்னு. இப்ப ஒருத்தன் அல்லாஹ் அக்பர் கத்திட்டான், சொர்க்கம் போவான்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சொர்க்கம் போவானா? சொர்க்கமா அவனுக்கு? வரம்பு மீறி அல்லாஹ் நேசிப்பதில்லை, வரம்பு மீறலை அல்லாஹ் நேசிப்பது. இது என்ன மூழ்கும் போது சொன்ன வார்த்தை, பனி இஸ்ராயலிகளின் தலைவர் ரப்புவை நான் ஏற்று அத்திட்டு போய் முட்டை போற நேரத்தில் அல்லாஹ் கடைசி தாவர நேரத்தை சங்கரா சொல்லுவான், அதை நீங்க செய்யாதீங்க. நடிகனை பார்த்து செத்து போனால், காயமடைந்தால், ரத்தம் சிந்தினால் குஃபுரான மரணம், இழிவுதான் இந்த சமுதாயத்தை கவிக்குள். வாய்ப்பு கொடுங்களேன், வாய்ப்பு வாங்க, வாயில உப்பு தர வாங்க, வாய்ப்பு வரதட்சி பேர்கள் கொஞ்சம் கூட முஸ்லீம்கிற மான உணர்வுல இங்க இல்ல. இந்த திராவிட தலைவர் வந்தால் அப்படிதான், உங்களுக்கு அந்த வேலை இல்ல, முண்டி எடுக்கிறீங்கடா சாவறீங்க. நடிகன் இல்ல, அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் எல்லை இருக்கு, அதை பின்பற்று. நான் அவர் வழிதான் நடப்போம், தளபதி வழிகாட்டு அது வழிதான் போவோம். ஏய், அல்ஹம்து சூரால என்னடா ஓதணும்? ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்து சூரால என்ன ஓதணும்? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அன்அம்த அலைஹிம்னா யார் தெரியுமா? உபாத் பிஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு படை ஒரு நாள் போய் இரவு இடத்துல முகாமிடுதாங்க. முகாமிடும் போது இரவு ரோந்து பணிக்காக
ரோந்து உப்பாத்து பிஸ்கர் அடிகளாக நிக்கிறாங்க. இரவு டியூட்டி பார்க்குறாரு, நம்ம முழிச்சுதானே இருக்கோம், நம்ம தொழலாமே அப்படின்னு செய்யறது. சூரத்துல் கஹ்ஃபை ஓதி தொழ ஆரம்பிச்சிட்டார். இவங்க எங்க போய் சண்டையிட்டு வந்தாங்களோ அங்க எதிரி ஒருவனை செஞ்சுட்டான். தப்பிச்சவன் இவங்களை பின்தொடர்ந்து வாரான். வந்தவன் இருள் சூழ்ந்த வேலையை தூரத்துல அன்புடைய இலக்கு கிடைக்க கொடுத்தாரு. அந்த சொல்லல, இந்த கில்லிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கில்லிங் அடிச்சா செத்துருவாரு. அந்த தூரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு பின்னாடின்னு என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் சுஜூதுக்கு இவர் செய்யறாரு, தொழுதுருமே நேரம் தொழுவுமே, டியூட்டி தானே பார்க்குறோம், மக்கள்லாம் உறங்க வச்சுட்டாங்க, படை தூங்குது, இவர் நைட் பெட்ரோலிங் டியூட்டி சுஜில் இருக்கிறாரு. அம்பு அடிச்சுட்டான். அம்பு அடிச்ச உடனே கத்தலை, ஒண்ணுக்கு 2 அம்பு சரமானே அவங்க ஏறிட்டு சத்தமே போடல. ஏன் தெரியுமா? என்ன டியூட்டி? மக்களை நிம்மதியாக ஓய்வெடுக்க செய்யற டியூட்டி. சுப்ஹானல்லாஹ். இங்க தொழுகையும் விடல, மக்கள் தூக்கத்தையும் கெடுக்கல, ரத்தம் பீரிட்டு போகுது. எதிரி நினைச்சுட்டா இவர் செத்துட்டாருன்னு ஓடிட்டான். ஃபஜ்ருடைய வேலை நெருங்குது. பிலாலிகளாக விளக்கம் போல எந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா ரத்தம் பீரிட்டு ஓடு. இப்போ கேட்டாங்க, உப்பாது ஏன் எங்களை கூப்பிடலாருங்க சொன்னாங்க. இல்லை, என் கடமையை நான் சரிவர செய்யணும். நான் முழிச்சுதானே இருக்கேன், தொழலாம்னு தொழுதேன், யாரோ எதிரி என்னை அம்பு அடிச்சுட்டான். ஆகவே நான் தொழுகையிலே இந்த சூரா ஆயத்துல நான் என் லயித்திருந்த காரணத்தினால் எனக்கு வழி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. கண்களை இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நல்லா நேர்வழி பெற்றவர்கள் யார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹம்னா பின் ஜம்ஸ் இப்ப சொன்னேன், தன் அண்ணனை, தன் தந்தையை, தன் கணவனை இழந்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது அல்லாஹ்வின் தூதரே, உங்களை முழு நிலையை போல முகத்தை பார்த்த பிறகு எல்லா துக்கம் எனக்கு மறைஞ்சிட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்னாங்க தெரியுமா, அண்ணன் இறந்தான்னு சொல்லும்போது கலங்கி நின்னாங்க. தந்தை யுத்தகளை சகிதுன்னு சொன்ன போது அவங்க அப்படி வாய் தடுமாறி நின்னாங்க. 3வது முஸஅப் பின் உமைர் கணவனும் கொல்லப்பட்டான்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணில் கண்ணீர் இருந்தோன்னே, ஒரு கணவன் தன் மனைவியிடத்தில் நீங்காத அன்பை பெற்றிருக்கிறான், அதையும் தாண்டி இறை தூதர் மீது அன்பு. இப்படித்தான் இந்த சமுதாயம் வார்க்கப்படணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உலகம் மயக்கிற போற போக்கில் எப்ப மாதிரி செல்ல நோண்டிக்கிட்டே இருந்த நல்லா கேளுங்க. சைக்காலஜி நம்மளை மாற்றுவான், சைக்காலஜியை மாற்றுவான். நீங்க பார்க்க என்ன செய்வான்னா, அவன் ஃபேன்ஸ் அவன் குரூப் எல்லாம் ரீல்ஸ்ல பேசிக்கிட்டே இருப்பான். பேச எப்படின்னா சொல்லுவாங்கல்ல, இந்த தோல்ல நாய்க்குட்டியை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு ஏத்தலை என்ன மாப்பிள்ள சொல்ல சார், ஆட்டுக்குட்டியை போட்டு போறான். அப்போ ஏத்தலை வர சொன்ன மாப்பிள்ள என்ன தோல்ல நாய்க்குட்டியை போட்டுருங்க. இவன் கான்ஃபிடண்டா போல நான் ஆட்டுக்குட்டியை போட்டு வந்தேன் அப்படின்னு போயிட்டே இருப்பான். 2வது 10 மீட்டர் தானே இன்னொருத்த ஏத்தலை வரான். இல்லை மாப்பிள்ள அஸ்லாம் வலைக்கும், என்ன இல்லை தோல்ல நாய்க்குட்டியை போட்டு அழைக்குது அப்படின்னா, இல்லை போல இன்னொரு கிருக்கன்னு சொன்னா நீ அதே சொல்லு போல ஆடுதலைங்க. 3வது தான் வந்தான். மாப்பிள்ள அஸ்லாம் வலைக்கும், என்னல தோல்ல நாய்க்குட்டிக்கு அவனுக்கே டவுட் வந்துட்டு, இவரோட உண்மையிலே நாய்க்குட்டி தான் போட, அவன் போட்டது ஆட்டுக்குட்டியே தான். ஆனா சந்தேகப்பட்டதுன்னா திருப்பி பாங்க நாய்க்குட்டியா ஆட்டுக்குட்டியான்னு. இதுதான் சைக்காலஜி. நீங்க போலியா அவர் வராரு அவர் நீ போலியா போனா காஃபியாயிரும் போல தெரிஞ்சுட்டு கிளம்பு ஆன பொண்ணு சோப்பு சட்டியை தூக்கிட போதுங்க. கேமரா தனியா வச்சிருக்கான், நம்ம ஆளுக்குன்னு வச்சிருக்கான். நேரம் பேட்டி இருள்கிட்ட தான் போய் கேட்கும். ஏன்னா இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கணும். இவ்வளவு கெட்டு அழிஞ்சிட்டாளுங்க. ஒரு கட்டுப்பாடு சமுதாயம் அவ்வளவு வேசம் நான் உடைப்பதுக்காகவே போய் இவ்வளவு கேமரா பார்த்தோன்னு பரவசம் அடைஞ்சு என்ன பேசுறேனே தெரியாது. எவ்வளவு புருஷன் வெளிநாட்டு வந்து இப்படி பிஹேவ் பண்ணிருக்கியா, புருஷன் அம்மா என் புருஷனை பார்த்து எவ்வளவு கத்திரிக்கா, என்ன வருத்து வராளோ, ஐயோ அப்பா தங்க முடியல, அவனே விரக்தி ஆகி போய் நீங்க ஏன் இப்படி எமோஷன் ஆகுறீங்க? ஐயோ என்னங்க சொல்றீங்க, 23 வருஷத்துக்கு முன்னாடி தேவா படத்துல இருந்தே எனக்கு அவரை தெரியும் ஐயா, பாதிய பேதியில விளங்கும். நிறைய பேர் அவன் கோஷ்டி இங்கே ஒழு செஞ்சு தரை நச்சு அடிச்சு மண்டையை உடச்சி ரத்தமா சஜிதா வர வரைக்கும் அழுதுட்டு ஓடிடு. இல்ல உனக்கு அல்லாட்ட கையேந்திடுவேன், யாரெல்லாம் இவனா மோசமா சாவன் துவா. ஏன் தெரியுமா, நீங்கள் உம்மத்தை அழிக்க வந்த கூட்டம், இந்த உம்மத்தின் கண்ணியத்தை உயர்த்த வந்த கூட்டம் இல்ல. நான் அதான் சொல்லி இவனுக்கும் இல்ல, திராவிட கட்சி தலைவராக சொல்லலாம், கண்மூடித்தனமா நீங்க போவாதீங்க. அவன் ஆதரவா நான் சொல்லி நீ ஓட்டி எவனுக்கும் போட்டுட்டு போ, உனக்கு அறிவு இருந்தா பிழைச்சு கொட்டிட்டு அதை எனக்கு விளம்பரம் பண்ண நான் இங்க வரல. ஆனால் ஈமான் நம்பிக்கை எதுவா இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. திமுகவில் தலைவரை நேசிக்கான்னு சொல்லிட்டான், நான் எங்கள் தளபதி வழி நடப்போம் பாய் ஒருத்தன் போடுறான்.
நோம்பு இஃப்தார் நேரத்தில் வச்சுக்கிட்டு, நான் பொதுவாக பேசணும்ல அப்படின்னா, இஃப்தாரை வச்சுக்கிட்டு சொல்லலாம், இஃப்தார் முடியும் நேரம் வரைக்கும் எனக்கு வந்து அந்த எங்க தளபதி ஞாபகமாவே வச்சுங்க. புரியுதா? நோம்பு திறக்கும் ரெண்டு நன்மை அல்லாஹ்வுடைய ரெண்டு நன்மை. ஒண்ணு, அவன் நோம்பு திறக்கும் இன்பம் இருக்குல்ல, பசித்திருந்து தாகித்திருந்து ஒரு மடக்கு தண்ணி, ஒரு மடர் தண்ணி, ஒரு வாய் சோறு, அது இன்பமானது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, சொர்க்கத்தில் அல்லாவை அவன் சந்திக்கிற நாள் இருக்குல்ல, அல்லாஹ் காட்சிப்படுத்தும், அதை பார்க்க ரெண்டு சந்தோஷம் சொன்னாங்க. இவன் என்ன சொல்லலாம், அம்மாளு என்ன சொல்லலாம் தெரியுதா, எங்க தளபதி ஞாபகமாவே இருக்கான் அப்படின்னு. அதாவது ஞாபகம் தாங்க. மூணு மூதையை வரிசையா உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கு, கருப்பு சொப்பு துண்டையும் போட்டுக்கிட்டு. அப்போ இங்கே போனாலும் தப்பு தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே நீங்க என்ன முத்திர குத்தி விடாது, இங்க போனாலும் தப்பு தான், அங்க ஏதாவது எல்லையை வகுத்துக்கிடுங்க. ஓட்டு போடுதா போயிட்டே இரு, பொலிட்டிக்கலா ஆர்கியூ பண்ணிக்க. ஆனா நீ என்ன செய்யறாங்க, கல்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கல்ட்டுனா அவன் வந்து தெய்வ ரேஞ்சுக்கு பாக்குறது, தெய்வமா நம்பட்டான், தெய்வ ரேஞ்சுக்கு கொண்டு போயிருது. இதெல்லாம் ஆபத்து. இஸ்லாம் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் இப்னு மசூத் நினைக்க இல்ல, இப்னு மசூத் இல்லை, ஸோ நபித்தோட பேர் நான் பின்னாடி யாவும் தான் சொல்றேன். அவங்க ரோம் தேசத்துக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்த உடனே அவங்க பார்க்க ரோம நாட்டு மக்கள்லாம் மன்னனுக்கு சஜிதா செய்யறப்பட இப்படி போவ பண்ணுவாங்களே, பார்த்துருக்கீங்க தானே, மன்னர் முன்னாடி இப்படி போவ பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு இவன்லாம் என்ன மனுஷன், எங்க இறை தூதரை விட ஒரு உயர்ந்த மனிதன் உண்டு, அவங்களுக்கு இப்படி பண்ணா என்ன அப்படிங்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதரே, நான் சாம் தேசத்துக்கு ரோமாபுரி மக்கள் தன் மன்னனுக்கு இப்படி தன்னை செய்யறாங்க, தன்னை சாஷ்டாங்கம் செய்கிறார்கள், நான் உங்களுக்கு செய்து அல்லாஹ் சொன்னாங்க, எந்த மனிதன் செய்யக்கூடாது, சாஷ்டாங்கம் செய்யக்கூடாது. எப்படி அடிச்சு நொறுக்குது பாருங்க. தகுதி உள்ளன்னு அல்லாஹ்வுடைய தூதர் தான். அப்போ கூட சொன்னாங்க, ஒரு மனிதன் பிற மனிதன் காலில் வந்தால் நான் கணவனின் காலில் மனைவி அனுமதி அளிச்சிருப்பேன், அதையும் அல்லாஹ் தடுத்துட்டாங்க. அதையும் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்று நமக்கு மார்க் எங்க போனாலும் சுத்தி ரவுண்டு கட்டிடும். சுத்தி இஸ்லாத்தின் முக்கியமான சட்டம் தெரியுமாங்க, வஹாஃபிலின ஹுதூதில்லா, அல்லாஹ்வுடைய வரம்புகள் பேணி வாழ்வார்கள். பஷீரின் மூமினின், இந்த மூமினுக்கு சுப செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வுடையார்களே, இந்த மார்க்கம் என்பது வீணாகவும் விளையாட்டாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் பேசும்போது சந்திக்கும் போது நரகவாதிகள் வந்து சொர்க்கவாதிகள்கிட்ட கேட்போம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த உணவிலிருந்தும் பானத்தை எங்களுக்கு ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மாணவர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ரெண்டையும் உங்களுக்கு ஹராமாக்கிட்டான் சொல்லிட்டு திருப்பி நரகவாதிகள் நோக்கி ஒரு கொஸ்டின் வைப்பாங்க, நீ ஏன்பா நரகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஏன்பா நரகத்துக்கு வந்தீங்க? அப்போ சொல்லுவாங்க, இந்த மார்க்கத்தை நாங்கள் வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொண்டோம். ஃபர்ஸ்ட் பதில் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இந்த மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கணும். அடுத்த பதில், இந்த உலக வாழ்க்கை எங்களை மயக்கி விட்டது. இந்த ரெண்டு தான் ஆபத்து. இந்த உலகத்துல மயக்கக்கூடியது நமக்கு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இறைவா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமி ரெண்டு விதமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. ஒன்னு மறுமைக்கான பிள்ளை, இன்னொன்னு இம்மைக்கான பிள்ளையை பெற்றெடுக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இறைவா என்னை மறுமைக்கான பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாய் துஆ செய்ய சொன்னாங்க. இதை கேளுங்க. இம்மையின் பிள்ளைகளானா எவன் முன்னாடி ஆனாலும் போகலாம், மறுமையின் பிள்ளைன்னா அந்த இருக்குல்ல, இதுதான், இதை தூக்கணும். இதுபடி வாழ்ந்தால் மறுமையை நோக்கி நகர்த்தும். வேற எந்த பக்கம் ரைட் லெஃப்ட் நீங்க கொஞ்சம் திரும்பினாலும் நல்லா கட்டுவிடுங்க. மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்யும் போது நீங்கள் நான் கற்றுத்தந்தால் இயன்றவரை செய்யுங்கள். நல்லா கவனிச்சுக்கணும், நமஸ்தகத்து இயன்றவரை. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த மார்க்கத்தை கடைபிடிங்கள் சொல்லும் போது இயன்றவரை கடைபிடிங்க சொல்லல. என்ன சொல்லலாம் சொல்லுங்க, யாரா சொல்லுங்க பதில். முழுசா கடைபிடிங்க. நல்லா கவனிச்சுக்கிடணும், இங்கதான் இருக்கு. அல்லாஹ் மார்க்கத்தில் எப்பா உள்ள ஏண்டவரை கடைபிடிச்சிட்டு வாங்கப்பா அப்படிலாம் சொல்லல. நீங்க முழுதாக நுழையுங்கள், இல்லைன்னா எங்க போவீங்க? ஒலா தத்தபியும் பொதுவாத்து ஷைத்தான், சைத்தான் தூக்கிடுவான். நரக நெருப்படைய தொங்கக்கூடாதுங்க. அவனை ஆணா இருக்கு, ஆணை போன்று ஒப்பனை செய்யும் பெண்ணையும் பெண்ணை போன்று ஒப்பனை செய்யும் ஆணை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள். அதெல்லாம் விட்டுருங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சிறுசுலாம் டேமேஜ் அடிச்சுட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கத்துல விட்டு ஷைத்தான் உங்களை வீழ்த்திடுவான்னாங்க. அதனாலதான் சொல்றது, மார்க்கத்துல முழுசா நுழைங்க. பேசுற வாய்களையே அவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து தந்தாலே ஒழிய இந்த ஈமா என்ன செய்யறோம், டப்புன்னு பிறந்தோம். ரெண்டு துவா பலமான துவா இருக்கும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அல்லாஹ் சொல்லுங்க தேனிக
தீனில் சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்து. அல்லாஹ் குர்ஆன்ல கட்டுத்தர துவா, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பே, நேரான வழியை தந்ததன் பின்னர் என் உள்ளம் அதை விட்டும் சருகுமாறு செய்துவிடாதே. என் மீது அன்பாக அதிகமாக அருள் புரி, நிச்சயமாக நீ மிக பெரும் கொடையாள். அல்லாஹ் மட்டும் இந்த உள்ளத்தை கைப்பற்றி பிடிக்கலவங்க அப்படி சரிஞ்சிடும், உள்ள சரிஞ்சிடும். நம்ம கையில எதுவுமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இதயங்களை அவன் தான் செய்யறான், அல்லாஹ் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் பலப்படுத்துகிறான். அதனால எல்லாரும் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு பழகணும், இஸ்திக்பார் செஞ்சு பழகணும். கண்மூடி ஊரே போகுது ஊரே போகுது ஊரே போகுது இந்த ஃபார்முலா வரக்கூடாது. நம்ம தந்தை யார் தெரியுமா? மில்லத்தி அபீக்கும் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் மார்க்கத்தின் தந்தை. இந்த ஊரே போகுது, அவங்க போகல. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லணுமா? இப்ராஹிம் தனி மனிதனாக இருந்தார், ஆனா ஒரு சமுதாயத்தில் சமமான பலசாலியாக இருந்தார். சமுதாயத்தோட ஈக்குவல் மேன், ஒன் மேன் இஸ் ஈக்குவல் டு ஒன் சொசைட்டி. ஏன்? கொள்கையில் அகீதா உறுதி. ஊரே போது அவங்க போகல. ஊரை எதிர்த்தாலும் இந்த ஏகத்துவத்தில் நான் உறுதியாக இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, என் வலது கையில் சூரியன் மற்ற கையில் சந்திரனை கொடுத்தாலும் இதை மார்க்கத்தை சத்தியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கொள்கை உடையவர்கள் தான் முஸ்லீமாக இருக்க முடியும் ஒழிய ஊரே போது மச்சான் வா, மச்சி வா, அக்கா வா, தங்கச்சி வான்னு பொட்டல் புதுருக்கும் குற்றாலத்தை குளிக்க போறது, சினிமா நடிகை பார்க்க போறது, ஊரா கும்மி அடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டு நீங்களும் பிறநாளும் நோம்பும் உங்களும் கொண்டாடி சாவடிக்காது நம்மளை போட்டு. அல்லாஹ் தான் பாதுகாக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகத்தை பாதுகாக்கணும். துவா செய்யுங்க மக்களே. அல்லாஹ் ரப்பல் நம்மளை எவ்வளவு ரம்மியமா வாழ வச்சிருக்கான் தெரியுமா? எவ்வளவு ரம்மியா வாழ வச்சு தெரியுமா? இப்படி திரும்பி பார்த்தா நீ 260 டாம் காக்கு சும்மா ஏவன சீருது, அப்படி பூமி தூக்கிட்டு போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் உடல் சதையெல்லாம் எவாபரேஷன் துண்டு துண்டா ஓடுது. எங்க நம்ம வீட்டுல துண்டு துண்டா சுக்கா காஞ்சி ரெட்டியா இருக்கு திங்கிறதுக்கு போன ஈட்டிங் போடுறதுக்கு. நன்றியுள்ள மக்களாக நம்ம வாழணும். தெரிஞ்சுக்கிடுங்க, கண்ட முன்னாடி ஓடாதீங்க. படைச்சோட சுஜூது செய்யுங்க. அல்லாஹ் இன்பமான வாழ்க்கையை தந்திருக்கான். நீங்க தெரியாதவங்களுக்கு புரியாது. தட்பவெட்ப சூழ்நிலை கிளைமேட் வந்து பனி கிளைமேட், பச்சை பிள்ளைகள் போட்டு சரிய ஆடை இல்லாம தாங்க சரியான வீடு ப்ரொடெக்டிங் ஷெல்டர் இல்லாம குழந்தைகள் சாகுது. இதெல்லாம் உண்மை. நன்றி கட்டு போய் கண்டவை அப்படின்ட்டு அலையாதீங்க. இல்லங்கள் அல்லாஹோட இல்லங்கள் இருக்கு. அதிகமான உபரி வணக்கங்கள் சஜிதால செஞ்சு அழுங்க. ரப்பே, என்ன சுகமான வாழ்க்கை. வீட்டுல ஃபேனை போட்டா காத்து, வசதி இருந்தா ஏசி, கட்டில் மெத்த, வீட்டுல டிவி எல்லாமே தந்திருக்கையாலும் இந்த ஆபத்து இல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியா வாழ வச்சிருக்கான். நன்றியுள்ளனா வாழணுமா? நன்றி கட்டு போய் கண்டவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. படைத்தவனுக்கு நன்றி செலுத்த ஓடுங்க. இரவு தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துவா செய்யுங்க. இறைவா, இந்த இறை நம்பிக்கையாளர்கள் யாரு? பலஸ்தீனா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஹிஸ்புல்லாக்களா இருக்கட்டும், ஹவுதிகளா இருக்கட்டும், அதே போல பாப்புலர் மொபிலைசேஷன் ஃப்ரண்ட் எங்க ஈராக்ல இருக்காங்களே, இவர்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, இவர்களின் கர்ம மீறியதையும் மன்னிப்பாயாக, இவர்கள் உள்ளங்களையும் பாதங்களையும் உறுதிப்படுத்துவாயாக. காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை அனந்தனங்களை அல்லாட்ட மனமுருகி கேளுங்க. இவர்கள் ஏவுகிற ஒவ்வொரு குண்டும் முஸ்லீம்களுடைய இதயத்தில் வர்ற குண்டு மாதிரி. நம்மளாம் போக முடியும் அந்த இடத்துல. சாதாரண அடி கிடையாது, நினைக்கிறமே கிடையாது. நல்லா பாருங்க, சவாலி சமுதாயத்துக்கு ஒரு நாடே ஜிஹாதுக்கு சகீதுக்கு தயாராச்சு. பாலங்களிலும் மின்சாரங்களிலும் குண்டி தகர்ப்பன்னு சொன்ன உடனே 1,40,00,000 பேர், 1,40,00,000 முஸ்லீம்கள் போயிட்டு செஞ்சாங்க. அப்படி எல்லா பிரிட்ஜையும் பாலத்தையும் சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அவனால ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாது, யாரால ஒன்னு அசைய முடியாது. சுபஹானல்லாஹ், ஒரு நாடே சகீதுக்கு தயாரா. ஏன் தெரியுமா? இவர்கள் இந்த உலகத்தை நேசிக்காத மக்கள், மறுமையை நேசிக்கிற மக்கள். அதனாலதான் ராட்சசனோட மோத முடியும். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? ஜாலூத் படையை மோதும் போது அல்லாஹ் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். ஊதாரிகள் யாரு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற யாரு. படைகள் ஆற்றை கடந்து போகும்போது அல்லாஹ் ஒரு சின்ன கட்டளை போட்டான். நான் மிலிட்டரி இருந்ததுனால சொல்றேன், உங்களுக்கே தெரியும். நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் வேகமா ஓடி வந்த உடனே, கேம் முடிஞ்ச உடனே ஒரு தண்ணி இருந்தா என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் தண்ணி தாவடும், குடிக்க தான் தோணும். எப்படி குடிக்கணும்? ஆசை தீர, தாகம் தீர இல்ல, தாகம் தீர குடிக்க மாட்டான், ஆசை தீர குடிக்க அள்ளி பருகுன்னு நினைப்பாங்க. அல்லாஹ் டெஸ்ட் வச்சான். எதுக்கு தெரியுமா? அந்த ஆத்தை கடந்து போகும்போது எதிரிகளை கடந்து போய் சந்திக்கணும். படை போகுது, தண்ணிக்குள்ள இறக்கியாச்சு. அல்லாஹ் சொன்னான், ஒரு சிறங்கைக்கு மேல தண்ணி குடிக்க கூடாது. சிறங்கைன்னா இந்த அளவு தான். நீங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபுட்பால், பேஸ்கெட் பால், வாலிபால் இந்த மாதிரி கேம் ஆடும்போது, கிரிக்கெட் சொல்லாங்க, அது பொட்ட கேம் அது. இந்த கேம்ல ஆடும்போது பாத்தீங்கன்னா என்ன செய்வான்? இன்டர்வெல் என்ன செய்வான்னா, கையில கொஞ்சம் போல குளுக்கோஸ் தட்டிட்டு லெமன் மட்டும் கொடுப்பான். தண்ணி கொடுக்க மாட்டான். தண்ணி குடிக்க விட மாட்டான். ஏன்னா லிப்பை நினைக்கணும், நாக்க நினைக்கணும், அதோட தான். ஏன்னா வயிறு எம்டி ஆகும்போது வாட்டர் இன்டாஜிகேஷன், வெறும் வயிற்றுல தண்ணியை கோரி குடிச்சா தண்ணீரே போதையா மாறிடும். வயிறு குழக்குன்னு ஆடும், அன்கண்ட்ரோல் ஆயிரும். புரியுதா? ஸோ அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, சைக்காலஜா ஒரே நேரத்தில் ஃபிட்டாகவும் சோல்ஜர், நம்மளுடைய கிராம ஹிஸ்புல்லா இறை விசுவாசிகள் ஃபிட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவன் அல்லாஹ் கீழ்படிதான் டெஸ்ட் பண்ணணும். ஒரு கைக்கு மேலே தண்ணி குடிக்கான்ட்டான்.
உள்ளே போன பாதி பேர் அன்கொண்டரை வச்சு ஏற்றிட்டான் தண்ணியை, டோப்பை ஏற்றிட்டான். சில பேர் மட்டும் தண்ணியை சிறங்கிய அளவு குடித்தார்கள். அல்ல என்ன தெரியுமா, எவெல்லாம் தண்ணி எக்ஸ்ட்ரா அவுட் டிஸ்மிஸ், படையோட்டு வெளியே தூக்குன்ட்டான். படையோட்டு தூக்கு, யார் இந்த தண்ணி அளவா இந்த படையை மட்டும் தான் சொன்னா, சின்னஞ்சிறு படைகளை கொண்டு பெரும் படைகளை நாம் சிதறடிக்க செய்தோம். தக்குவா இறையச்சமுடைய படை தான் வெல்லும், கட்டுப்பட்ட சமுதாயம் தான் வெல்லும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நாம வெல்லணும்னா அல்லாஹ்க்கு கட்டுப்படணும். சும்மா தண்ணி தானே 2 மடங்கு சேர்த்து குடிக்கணும்னு சொல்லல. அல்லாஹ் அந்த இடத்துல படையை பிரிச்சுட்டான். நீ கட்டுப்பட்டவன், நீ கட்டுப்படாதவன். கட்டுப்பட்டவன் யாரு? அல்லாஹ் சொன்னதுக்காக. இவன் கொஞ்சம் குடிச்சான்னா எனர்ஜெட்டிக்கா இருப்பான், வயிறுமுள்ள குடிச்சானா தவக்கடை ஆயிடுவான். இவன் போய் என்ன செய்வான், தொப்பையில ரத்தம் கழிச்சுன்னா ரத்தம் வராது, தண்ணியா தான் வரும். எதிரி வால் குத்துச்சுனா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கம் எல்லாவற்றிலும் நூக்க நுழைக்கும். அதான் தீனுல் இஸ்லாம் என்பது முழுமை பெற்ற மார்க்கம். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடையா தந்திருக்கான். அதை பாதுகாத்து அதுல ஒரு முக்கியமான அங்கமாக யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை நம்ம முழுசா நுழையணும், அதுபடியே மரணிக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹும்ம தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ் சாலிஹின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பானாக. நிறைய சொல்ற சகோதரிகள், அண்டை வீட்டு பெண்கள், உங்க சொந்த பந்தங்கள் அப்படிலாம் அலைஞ்சாலும் கூட்டு பேசுங்க. நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா, நன்மையை தீமையை தடுக்கலன்னா இந்த நம்ம வீட்டில் ஏறி வரும். நமக்கே தெரியும், நம்ம பொண்டாட்டியை கூட்டு போயிடுவோம். இல்லை எங்க இருக்கீங்க, தமிழாக்கா அங்கே விஷய பார்க்க வந்தாக்கா, நானும் கூட வந்திருக்கேன். எவ்வளோ அப்படியே செத்துரு, நீங்கள் ஆம்புலன்ஸ் கொண்டு தான் ஏற்றி 108 ஏற்றி அப்படி ஜனாசா அடக்கம் பண்ணிட்டு இங்கே வந்துருன்னு சொல்லிங்க ஒழிய, இங்கே வந்துடலாம் அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளோ அப்படி பெயரும் சொல்லணும். டாக்டர் நினைக்காதீங்க. அல்லாஹ் பாதுகா. வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.